ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ மண்டே டியூஸ்டேல எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். சண்டே நைட்டே ஏற்காட்டிலேருந்து வந்துவிட்டோம். செம்ம டயர்டு. நல்லா தூங்கி காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். டக்குன்னு சாம்பாரை வச்சிடலாம் அப்படின்ட்டு சாம்பாரை வச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அவசரமாக கிளம்பி ஓடுறாங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். 100 டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 11 நாள் ஆயிடுச்சு. இந்த 11 நாளும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் 100 டேஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் அப்போ எனக்கு இவ்வளோ கஷ்டம் தெரியல. அப்போ டயட் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி 100 டேஸ் சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. பட் இந்த டைம் எனக்கு டயட்குள்ளே போகணும் அப்படின்னு யோசிக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த 11 நாள் நான் கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணவும் ஓகே, கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு குதிங்கால் வலி இருக்குது. 4 நாள் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா 5ஆவது நாள் கால் வலிக்கும். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா டயட்டை நான் சரியாக ஃபாலோ பண்ண மாட்டேன். இதுதான் என்னோடய ப்ராப்ளம். இந்த டைம் குதிங்கால் வலிக்கான ஸ்ட்ரெச்சஸ் அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் அப்படின்னு பண்ணுறனால எனக்கு பெருசாக வலி இல்லை. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொள்ளு கஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஃபுல் டே ராஜேஷ் கிச்சனில் சரியான வேலை. இன்றைக்கி நான் கடைக்கு வரல, ஃபுல் டே இங்கே பேக்கிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இருந்தேன். பேக்கிங் ஒர்க் தான் பார்த்துட்டு இருந்தோம் காலையில் இருந்து. ஃபுல் டே பேக்கிங் ஒர்க் இருந்தனால என்னால் வேறு எதுவும் வீடியோ ஷூட் பண்ண முடியல. பல்க் ஆர்டரு காலையில் அரைச்சிட்டு பேக்கெட் போட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்தது. காலையில் சீக்கிரமாக 4:45 எழுந்திரிச்சிட்டேன். என்னடா ராஜாத்தி இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்காளே, எதுக்காக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேறு ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு. இன்னையிலேருந்து சீக்கிரம் எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டே சீக்கிரம் எந்திரிச்சிருக்கேன். 6 மணிக்கு எந்திரிச்சு சமையல் வேலையை முடித்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நான் கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு 11 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையுமே ஓடாது. எனக்கு டைம் இல்லைன்ற மாதிரியே இருக்கும். சீக்கிரம் எந்திரிச்சோம் அப்படின்னம்னா அது எப்படி போகுது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதனால் இன்றைக்கி காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்துட்டு கொஞ்சம் சுடுதண்ணியை குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். காலையில் எந்திரிச்சதும் ஒர்க் அவுட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஆக்டிவாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன். ஒர்க் அவுட் பண்ணும்போது யோசிச்சுட்டே இருந்தேன், இதே எனர்ஜி இந்த டே ஃபுல்லாக கண்டினியூ ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒர்க் அவுட் ரொம்ப நேரம்லாம் பண்ணுறது கிடையாது. 1/2 hour இல்லாட்டி 40 minutes தான் பண்ணுவேன். இன்றைக்கி 5:15க்கு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 6 மணிக்கெலாம் முடிச்சுட்டேன். ஒரு இடையில 5 நிமிஷம் சும்மா ரிலாக்ஸாக உட்காந்துருந்துருப்பேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி சாதம் வச்சு தக்காளி நிறைய இருந்தது. தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி பிள்ளைங்களுக்கு சாதத்தை பரட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு விஷயமும் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. இன்றைக்கி ஒரு நாள் எந்திரிச்சு வேலையை பார்த்துட்டு நாளைக்கு இல்லை டயர்டாக இருக்குது அப்படின்னு எந்திரிக்காமல் விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக நாளைக்கும் இதே மாதிரி எந்திரிச்சு வேலையை பார்க்கணும் அப்படின்ற விஷயமும் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அப்படின்னு நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சா ஆர்வக்கோளாறில் என்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரம் எந்திரிச்சிட்டு அடுத்த நாள் முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணது உண்டா அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாதம் வடிக்கிறதுக்கு உலை கொதிச்சதும் அரிசியை கழுவி ஆட் பண்ணிவிட்டு நேற்று நைட்டு விளக்கி வச்சுருந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். பாத்திரம் விளக்கி வைக்கிற கூடைக்கு கீழே ஒரு பிளாஸ்டிக் ட்ரே கொடுத்துருப்பாங்க. அதில் தண்ணியெல்லாம் கலெக்ட் ஆகிக்கும். ஸோ அது அப்படியே தான் வச்சுட்டு இருந்தேன். எனக்கு அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. தண்ணி அடியில் ட்ரேயில் நிற்கிறது அப்படியே தேங்கி நின்றுட்டே இருக்க மாதிரி இருந்தது. அதனால் கூடையை தூக்கி கீழே வச்சுட்டு அந்த ட்ரேயில் இருக்க தண்ணியை சிந்திட்டு அதையும் ட்ரை ஆக விட்டுறது இப்போல்லாம். இன்றைக்கி நான் சீக்கிரமாக எந்திரிச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பிள்ளைங்க எப்போவும் சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க. இன்றைக்கி எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு. அப்புறம் போய் எழுப்பி விட்டேன். பிள்ளைங்களா மால்ட் ஆற்றிக்கிட்டேன் எந்திரிச்சுவாங்க அப்படின்னு. இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு கேரட் மால்ட்டு தான் ஆற்றி கொடுத்தேன். குடிச்சிட்டு அவங்க ஸ்கூலுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. கண்மணி மால்ட்டை குடிச்சிட்டு சோஃபாவில் கொஞ்சம் நேரம் அந்த போர்வையை பற்றி தூங்கிட்டு அதுக்கப்புறமா தான் எந்திரிச்சு போய் குளிப்பா. செவ்வாய்க்கிழமை கமலுக்கு BNI மீட்டிங் இருக்குது. அதனால் காலையில் சீக்கிரமே கிளம்பிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை கமல் கிளம்பிட்டாங்க அப்படின்னாலே சமையலை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக சமைப்பேன். கமல் கரெக்டாக 7 மணிக்கு கிளம்புவாங்க. கமல் கிளம்புனதும் ஒரு 10 நிமிஷத்தில் சமையல் வேலையை முடிச்சிடணும். அப்படின்னா தான் பிள்ளைங்களும் குளிச்சுட்டு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாளாக ஏர் ஃப்ரையர் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது எனக்கு. ஆனால் வாங்கணுமா வேணாமா, இப்போ நமக்கு தேவையா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். கமலுக்கு ஒரு டைம் இது கிஃப்டாக கிடச்சிது.
அது அன்பாக்சிங் வீடியோ கூட போட்டிருந்திருப்பேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஆனால் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஏர் ஃப்ரையரை யூஸ் பண்ணவே இல்லை. கமல் ஒரு தடவை கேட்டாங்க, "இந்த ஏர் ஃப்ரையரை நீ காசு போட்டு வாங்கியிருந்த அப்படின்னா இந்நேரம் யூஸ் பண்ணியிருந்திருப்பேல்ல?" அப்படின்னு கேட்டாங்க. "ஆமா, யூஸ் பண்ணியிருந்திருப்பேன்" அப்படின்னு சொன்னேன். "இது ஓசியா வந்தது, கிஃப்ட்டாக வந்தது, அதனால நீ யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கியா?" அப்படின்னு கேட்டாங்க. "சேச்சா அப்படிலாம் இல்லை. ஏர் ஃப்ரையர் வந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு வீடியோ சஜஷனில் வந்தது, ஏர் ஃப்ரையரில் சமைச்சு சாப்பிட்றது ஹெல்தி இல்லை அப்படின்னு சொல்லி, அதனால தான் நான் சமைக்காமையே வச்சுருந்தேன்" அப்படின்னு சொன்னேன். சீரியஸாக எனக்கு இந்த டவுட் இருக்குது, ஏர் ஃப்ரையரில் சமைச்சு சாப்பிட்லாமா கூடாதா அப்படின்றது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கமெண்ட் பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலிஃப்ளவரில் நம்மளோட 65 பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையரில் வச்சேன். ஒரு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வச்சேன். எனக்கு வேகாத மாதிரி இருந்தது. திரும்ப 5 நிமிஷம் வச்சேன். வெந்துருச்சு. பட் அந்த மாவு வந்து ஸ்மெல் அப்படியே இருந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் டைம் சமைக்கிறனால தெரியல. அதனால் திரும்ப வந்து ஆயில்லையே பொரிச்சிட்டேன். இன்றைக்கி நான் சீக்கிரம் எந்திரிச்சேன். சீக்கிரமாக சமையல் வேலையை முடிச்சிட்டேன். இந்த பிள்ளைங்களும் சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இல்லாட்டி எப்போவும் வேன் வர்றதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக கொஞ்சம் ஓடுவாங்க. பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து இருந்துட்டு அப்புறமா எழுந்திரிச்சு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிங்க்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி வச்சுட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைகளை பார்த்தேன். கிச்சனை ஒரு நாள் க்ளீன் பண்ணணும். ஒரு மாதிரி கசகசன்னு பிசு பிசுன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா காலையில் ஏர் ஃப்ரையரை வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை தொடும்போது பிசு பிசுன்னு இருந்தது. எடுத்து உள்ளே கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணேன். ஒரு நாள் கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. ஏதோ இன்றைக்கி நான் சீக்கிரம் எந்திரிச்சனால ஒரு கோட்டை வந்து முடிச்சிட்டேன். அப்படி இல்லைன்னா பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நான் அப்படியே குளித்து கிளம்புற மாதிரி தான் இருந்திருக்கும். இன்றைக்கி ஒரு கோட்டை வந்து ஸ்கிப் பண்ணி இருந்திருப்பேன். சிங்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அதையும் கழுவி வச்சுட்டு நாங்கள் ஏற்காடு கொண்டு போன பேகு நேற்று எடுத்து வைக்கவே இல்லை. அப்படியே ஹால்லேயே இருந்தது. சரி நம்ம கொண்டு போன பேக்கில் இருக்க அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து துவைக்கிறதுக்கு போட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக இதெல்லாம் எடுத்து வெளியே போடுறேன். மணி 9 ஆச்சு. கரண்ட் வந்து போயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் ஊரில் ஷடவுன்னு. கரெக்டாக மிஷினில் போடும்போது தான் கரண்ட் போகணுமா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கமல் ட்ரெஸ்ஸை மிஷினில் போட்டுட்டு என்னோடய ட்ரெஸ் எல்லாம் வாளியில் எடுத்து வச்சுட்டேன். சரி நாளைக்கு துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே நான் குளிச்சுக்க ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி எனக்கு வெளியே வேலை இல்லை அப்படின்னா இன்றைக்கும் கடைக்கு போயிருக்க மாட்டேன். வீட்டில் இருந்து தான் வேலையை பார்த்துருந்துருப்பேன். ஏன்னா பேக்கிங் ஒர்க் நிறைய இருக்குது, ஆர்டர்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. கௌதம் கூட தான் கடைக்கு போயிருந்தேன். ஸ்டாண்டிங் பவுச் பார்சல் வந்திருந்தது. சரி பார்சலை எடுத்துகிட்டு என்ன ட்ராப் பண்ணிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கூட கடைக்கு வந்தேன். கடைக்கு வந்து லஞ்ச் எல்லாம் கடையில் வச்சுட்டு நேராக ரோட்ரி ஈவெண்ட் ஒன்று இருந்தது. ஸோ அதனால் அங்கே கிளம்பி போயிட்டேன். இன்றைக்கி எங்கள் ரோட்ரி கிளப்பில் இருந்து இன்ட்ராக்ட் பசங்களுக்கு ஒரு காம்படிஷன் வச்சுருந்தோம். ஸோ அவங்களோட இன்ஸ்டலேஷன் அப்போ ஒரு சில புக்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அந்த புக்ஸ் அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க அந்த புக்கில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன கற்றுக்கிட்டாங்க, அவங்க அந்த புக்கை எந்த வேலை பார்க்குறாங்க, ஸோ இந்த மாதிரி அவங்களே வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காம்படிஷன். இந்த ஈவெண்ட்டுக்கு நேம் புத்தக சிறகுகள்னு வச்சுருக்கோம். இதனால் ஸ்டூடெண்ட்ஸோட வாசிப்பு பழக்கம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அவங்க படித்ததை இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்மே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒரு 5 ஸ்கூல் வந்திருந்தாங்க. இன்னும் ஒரு 4 ஸ்கூல் வந்து அவங்களுக்கு எக்ஸாம்ன்றனால வர முடியல. அது வந்து நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். வந்திருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா பேசினாங்க. யாருக்கு ப்ரைஸ் கொடுக்கறது யாருக்கு விடுறதுன்னு தெரில. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. மொத்தம் 5 புக் கொடுத்துருந்தோம். ஸோ 5 புக்லேயும் ஒவ்வொரு புக்குக்கும் ஒவ்வொரு வின்னர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓவரால் ட்ராஃபி எந்த ஸ்கூல் அப்படின்னு பார்த்து கொடுத்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, இப்போ ரோட்ரி வீடியோஸ் வந்து பெருசாக வரதில்லையே, நீங்கள் ரோட்ரி ஒர்க் பார்க்குறது இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி இல்லை, நான் ரோட்ரி ஒர்க்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அது வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை வந்து பெருசாக நான் வந்து விளாகில் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. ரோட்ரி ஈவெண்ட்டை முடிச்சுட்டு நான் கடைக்கு வர்றதுக்கு 3:30 ஆகிடுச்சு. நான் வந்து சாப்பிட்டுட்டு
எடுத்துட்டு கை கழுவிட்டு வரேன். பிள்ளைங்க வந்துட்டாங்க. என்னைய பார்த்ததும் பாதியில லஞ்ச் பேக்க கீழ போட்டுட்டு, "நீ எடுத்துட்டு வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். "நான்லாம் எடுக்க மாட்டேன். நீயே போய் எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைக்கு வந்ததுக்கப்புறம் கடையில வேலை நெறைய இருந்தது. அந்த வேலைய முடிச்சுட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.